லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. உத்தரப்பிரதேசத்தின் சங்கூர் பாபா என்ற ஜலாலுதீன் அவரது கூட்டாளி நஸ்ரினை சட்டவிரோத மதமாற்ற வழக்கில் அம்மாநில பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இருவரும் அப்பகுதியைச் சேர்ந்த இளம் பெண்களை ஏமாற்றி மதமாற்றம் செய்தது தெரியவந்தது. குறிப்பாக ஏழைகள், ஆதரவற்ற தொழிலாளர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கியோர், கணவரை இழந்த பெண்களே இவர்களது இலக்கு. அவர்களுக்கு நிதியுதவி அளிப்பதாக கூறியும், திருமண வாக்குறுதி அளித்தும், மிரட்டல் விடுத்தும் மதமாற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. மதமாற்ற செயல்களுக்காக வெளிநாடுகளில் இருந்து 500 கோடி ரூபாய் வரை பெற்றுள்ளனர். இதுகுறித்து தெரியவந்ததை அடுத்து அவருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இதில் மதமாற்ற வழக்கின் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரான ஈதுல் இஸ்லாம் பாரத் பிரதிகாட் சேவா சங்கம் என்ற அமைப்பு நடத்தியது தெரியவந்தது. இதன் பொதுச் செயலராக சங்கூர் பாபா செயல்பட்டதை போலீசார் கண்டுபிடித்தனர். இந்த அமைப்பின் பெயரில் நிதி வசூலிக்கும் போது RSS மற்றும் பிரதமர் பெயரை பயன்படுத்தி அவர் மோசடியில் ஈடுபட்டுள்ளார் என பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்தனர். இதுகுறித்து போலீஸ் தரப்பில் சொல்லும் தகவல் அதிர வைக்கிறது. மதமாற்ற செயலுக்காகவே பாரத் பிரதிகாட் சேவா சங்கம் என்ற அமைப்பை துவங்கி நிதி திரட்டும் பணியில் சங்கூர் பாபா மற்றும் ஈதுல் இஸ்லாம் ஆகியோர் ஈடுபட்டனர். இந்த அமைப்பு RSS உடன் தொடர்புடையது போல் இருவரும் காட்டிக்கொண்டனர். அதற்காகவே இப்படியொரு பெயரையும் வைத்துள்ளனர். இன்னும் நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக RSS அமைப்பின் தலைமையகம் உள்ள மகாராஷ்டிராவின் நாக்பூரில் தங்கள் அமைப்பிற்கான போலி அலுவலகத்தை தொடங்கினர். நிதி திரட்டும் பணிக்காக அரசு அதிகாரிகளை சந்திக்க செல்லும் போது RSS அமைப்புக்கு நெருக்கமானவர்கள் போல் இருவரும் காட்டிக் கொண்டனர். நிதி திரட்டலின் போது RSS அமைப்பில் உள்ள முக்கிய தலைவர்களின் பெயர்களையும் இஸ்லாம் மற்றும் சங்கூர் பாபா பயன்படுத்திக் கொண்டனர். அமைப்பின் லெட்டர் பேடில் பிரதமர் மோடியின் உருவப்படத்தையும் சங்கூர் பாபா பயன்படுத்தியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என போலீசார் தெரிவித்தனர்.